கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு 18ஆம் பாடம் படிக்க போகுது. இந்த 18ஆம் பாடத்தின் தலைப்பு இயேசு நல்ல மேய்ப்பன். பாடப்பாகம் யோவான் 10 மற்றும் 15ஆம் அதிகாரங்கள். மனன வசனம் யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்னன்னா, இயேசுவை நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்றதான். சரி, நம்ம இப்போ பாடத்துக்குள்ளாடி போகலாமா? இயேசு கிறிஸ்து பூமியில் சுற்றி திரிந்த நாட்களில் அநேக உவமைகள் மூலமாக ஜனங்கள் கூட பேசினார், பரலோகத்தை குறித்து வெளிப்படுத்தினார். அவர் தம்மை நல்ல மேய்ப்பனாக காண்பிக்கும்படியாக ஒரு சில உவமைகளை சொன்னார். அது என்னன்னா, ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் பிரவேசிக்கிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போய் அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியனுடைய சத்தத்தை அவைகள் அறியாதபடியால் அவைகள் அவனை விட்டு ஓடி போகும் அப்படின்னு இயேசு சொல்றாரு. இயேசுதான் அந்த நல்ல மேய்ப்பன். இயேசுதான் வாசல். நாம் அவருடைய ஆடுகள். அவர் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்பட்டு உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். பிசாசாகிய திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். இயேசுவோ நமக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தாரு. ஆகையால இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தாரு. ஓநாய் வரும்போது கூலியால் ஆடுகளை விட்டு ஓடி போவான். கூலியாள் என்பவர்கள் சம்பளத்திற்காக மட்டுமே ஊழியம் செய்கிறவங்க. அவர்கள் எதிர்ப்பு வந்து விட்டா ஆத்துமாக்களை விட்டு ஓடி போவாங்க. கூலியாட்களுடைய சத்தத்தை ஆடுகள் கேட்பதில்லை. ஆண்டவருடைய மந்தையின் ஆடுகள் அவரை விசுவாசிக்கின்றார்கள். அவரால் அறியப்பட்டும் இருக்கிறார்கள். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். இயேசு நம்ம அறிஞ்சிருக்கிறாரு. நாம் அவருக்கு பின் செல்லுகிறோம். அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு. நாம் ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஒருவனும் நம்மை இயேசுவின் கையிலிருந்து பிரித்து கொள்வதும் இல்லை. நம்மை பிதாவானவரே அவருக்கு கொடுத்திருக்கிறார். பிதாவானவரின் கையிலிருந்து நம்மை பறிக்க ஒருவராலும் கூடாது. இயேசுதான் மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறாரு. நாமோ கொடிகள். இயேசுவில் கனி கொடாதிருக்கிற கொடிகளை பிதா அறுத்து போடுகிறாரு. கனி கொடுக்கிற கொடியையோ அது அதிக கனி கொடுக்கும்படியாக அதை சுத்தம் பண்ணுகிறாரு. இயேசு நம்மிடத்துல அன்பாக இருக்க வேண்டும்னா நாம் அவரிடத்துல நிலைத்திருக்கணும். இயேசுவில் நிலைத்திரா விட்டா கனி கொடுக்க முடியாது. இயேசுவில் நிலைத்திருக்கிறவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நிலைத்திராதவனோ வெளியே எரியுண்டு உலர்ந்து போவான். நாம் அவரிலும் அவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருந்தா நாம் கேட்டுக்கொள்வது நமக்கு கிடைக்கும். நாம் மிகுந்த கனிகளை கொடுத்தா பிதா மகிமைப்படுவார். இயேசுவுக்கும் நாம் சீஷராக இருப்போம். நாம் இயேசுவின் நாமத்தினால பிதாவிடத்தில் என்ன கேட்டுக்கொள்வோமோ அதுவும் நமக்கு தந்திருக்கிறாரு. நாம் கனி கொடுக்க வேண்டும். நாம் கனி நிலைத்தும் இருக்க வேண்டும். அன்பு. கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்க நாம் அவர் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அவர் நம்மில் அன்பாய் இருக்கிறது போல நாமும் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதை அவருடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு நமக்கு கற்பிக்கிற யாவையும் நாம் செய்வோமானால் அவருடைய சிநேகிதராக இருப்போம். நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே நம்மை தெரிந்து கொண்டார். உலகம் நம்மை பகைத்தால் அது நம்மை பகைக்கிறதற்கு முன்னே இயேசுவை பகைத்தது என்று அறிந்து கொள்ளுங்கள். ஊழியக்காரன் தன் எஜமானுக்கு மேற்பட்டவன் அல்ல. நாம் எஜமானாகிய இயேசுவை துன்மார்க்கர் துன்பப்படுத்தினார்களானால் நம்மையும் துன்பப்படுத்துவார்கள். இயேசுடைய வசனங்களை கை கொண்டார்களானால் நம்முடைய வார்த்தைகளையும் கை கொள்வார்கள். நாம் இயேசுவாகிய நல்ல மேய்ப்பனையும் இயேசுவாகிய மெய்யான திராட்சை செடியையும் ஏற்றுக்கொண்டு ஆடுகளாகவும் மிகுந்த பலனை கொடுக்கும் திராட்சை கொடிகளாகவும் இருக்க வேண்டும்.
ஓகே, தேங்க்யூ. காட் bless யூ ஆல்.